Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான அல்வா, அதுவும் ராகி மாவில் கருப்பட்டி சேர்த்து செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி பருப்பு போட்டு வறுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப்பு ராகி மாவு போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது குக்காக ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ 1½ கப்பு கருப்பட்டி பொடிச்சது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு கட்டி தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நெய் தடவின பிளேட்டில் மாற்றிடலாம். இதில் இப்போ முந்திரி பருப்பால் டெக்கரேட் பண்ணி ஆற வைக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நல்ல அழகாக வந்திருக்கு. இதோ நம்மளோட டேஸ்டியான ராகி அல்வா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.